எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வர இருக்கிற ஸ்பெஷல் டிஎன்டெட் 2026 மற்றும் காமன் டிஎன்டெட் 2026 தேர்வுகள்லேருந்து டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்களை 60 வைக்கணும். ரெஸ்பெக்டிவ் ஃபார் ஆல். ஒரே மதிப்பெண் தான். எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண் தான் 60 வைக்கணும் என்பது தான் கோரிக்கை. மற்றும் 2025 டிஎன்டெட் தேர்வு எழுதியிருக்கிறோம் சார். அதுக்கான ரிசல்ட்டும் வெளியாயிருச்சு. அந்த ரிசல்ட்ல இருந்தும் அப்ளை ஆகணும் சார். எங்களுக்கு திரும்பி வந்து பாஸ் மதிப்பெண்கள் 60 மாற்றி எங்களுக்கு திரும்பி ரீபப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் திரும்பி ரிசல்ட் வந்து கொடுக்கணும் சார். இதுதாங்க கோரிக்கை. உங்கள் சார்பா டிஎன்டெட் தேர்வர்கள் சார்பா தொடர்ந்து கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்காக கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தற்போதைக்கு இது கண்டிப்பாக ரீச் ஆயிருக்குங்கிற முழு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இது ரிலேட்டட் எல்லா பதிவுகளுமே நல்லா ரீச் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மதிப்பு இருக்கிற டிஆர்பிக்கும் நம்மளுடைய அரசுக்கும் ரீச் ஆயிருக்குங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நிறைய பேர் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. சார் எல்லாற்றுக்கும் 60 மதிப்பெண்கள், பாஸ் மதிப்பெண்கள் எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண்ணாக வைக்கலாம் சார். தகுதி தேர்வு தானேங்க சார். இதை நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா அதை வச்சு எங்களோட லைஃப் ரன் பண்ணுறதுக்காக இந்த சர்டிஃபிகேட் வச்சு நாங்கள் வந்து ஒர்க் அப்ளை பண்ணி எங்களோட லைஃபாச்சு ரன் பண்ணுவோம் சார். எங்களுக்கு ஒர்க்கும் இல்லை, வீட்டில் எந்த சப்போர்ட்டுமே இல்லை, ஃபினான்ஷியலாகவும் இல்லை, எக்கனாமிக்கலாக அப்படின்னு எப்படி தான் வாழ்றது சார்? சரிங்க. ஸோ அதுதான் எப்படி சார் நான் வாழ்றது? நான் என்ன தான் பண்ணுறது? டிஆர்பி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன் சார். அட்லீஸ்ட் டெட்டு பாஸ் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சு நான் லைஃபாச்சு ரன் பண்ணிப்பேன் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். உண்மை தான். நாங்கள் என்னங்க பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒர்க் இல்லை, வேலை இல்லை, அதாவது ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து உண்மை அதுதானே. இப்போ நான் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. இஃப் சப்போஸ் எதுவுமே இல்லை, என்ன தான் பண்ணுவாங்க? படிப்பு நம்பி உள்ளே வந்தவங்க, அது மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் அவர்கள்லாம். அப்படிங்கிறது பாஸ் மதிப்பெண் 60 வைக்கணும் சார் என்பது தான் கோரிக்கை இருக்குது. 2025 எழுதிருக்கிறோம் சார். அதுலேருந்தும் கம்மி பண்ணணும் சார். ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் யூஜிடிஆர்பி, பிஇஓ, எஸ்ஜிடிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதே வருடமே நாங்கள் அடுத்த தேர்வும் கிளியர் பண்ணிடலாம் சார். அதுதான் நாங்கள் ஏம் பண்ணிட்டு இருக்கோம். இதே வருடமே நாங்கள் வந்து அடுத்த எக்ஸாமினேஷன் எழுதிடுவோம் சார். இல்லைனா திரும்பி வந்து இன்னொரு தேர்வு எழுதி அப்புறம் திரும்பி அது வரைக்கும் எங்களுடைய எதிர்காலம் என்ன சார் ஆகுறது அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. உங்களோட கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தான் எங்களுடைய ஒரு பிக்கெஸ்ட் ஒரு இதாக இருந்துச்சு, பிக்கெஸ்ட் முயற்சியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் முடியல. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்காக பேசுகிறது பாருங்கள். இந்த தேதி பார்த்தீங்கன்னா 17/4/2026 வெள்ளிக்கிழமை. ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் டிஎன்டெட் அண்ட் டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ். இதில் வந்து டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்காகவும் நம்ம பேசியிருப்போம். ஏன்னா காமன் டிஎன்டெட் அறிவிப்பு விரைவில் வெளியிடுங்க அந்த 2025 ஸோ இப்போ அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பதிவில் பியூ அறிவிப்பு, யூஜி எல்லாமே அறிவிப்பு வெளியிடுங்க அப்படிங்கிறது. ஆனால் ஒரு விஷயம் முழு நம்பிக்கை இருக்குது. 2025 பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவில் வெளியிட்டாங்க. ஸோ நம்முடைய எல்லாருடைய கோரிக்கையும் ஏற்றுட்டாங்க, அதை செயல்படுத்தினாங்க. அந்த வகையில் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி அமைந்த பிறகு இதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு முழு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ வரதுக்கு 2026 ஓகே. ஆனால் அந்த 2025 ரிசல்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி போட்டாங்கன்னா ரொம்ப உண்மையிலுமே சந்தோஷம் தானேங்க. அவங்க அடுத்து மூணு ஆயிரலாம். ஆமாம் தானே. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யூஜி தேர்வு போட்டாங்கன்னா டக்குன்னு பேப்பர் டூ பாஸ் பண்ணி யூஜி தேர்வு போயிடுவாங்க. உண்மை. இப்போ 2025 பாருங்கள், பாஸ் மதிப்பெண்கள் வந்து 82 இருந்துச்சு. 82 இருந்துச்சு. ஓகே. அப்போ 82லேருந்து 25 மாட்டுறாங்க, 75 மாற்றினாங்க. அப்போ எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க? ஸோ அது மாதிரி தானுங்க. அடுத்த நியமன தேர்வு அதாவது டெட் தேர்வர்களுடைய கோரிக்கை, மெயின் கோரிக்கை என்னென்னா அவங்களுடைய ஒரு பிளான் என்ன, அவர்கள் நம்மகிட்ட பேசும்போது நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்துட்டு அந்த டெட் சர்டிஃபிகேட் நம்ம குவாலிஃபைட் சார். அந்த டெட் சர்டிஃபிகேட் என்னோட லைஃப் ஆச்சு நான் ரன் பண்ணிப்பேன் சார். நான் சொந்த மாவட்டங்களை பள்ளிகள் அப்ளை பண்ணி லைஃப் ஆச்சு நான் ரன் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது. இப்போது நம்ம அதாவதுங்க லைக் எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஒரு ஃபீல். சும்மா நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வீட்டில் இருக்கிறாரு. ஓகே, வீட்டில் இருக்காரு. அவர் என்ன தான் பண்ணுவார்? அவருக்குன்னு ஒரு ஒர்க் வேணும்ல. அவருக்குன்னு ஒரு சேலரி வேணும். அப்போ என்ன தான் பண்ணுவாங்க? அப்போ அந்த எஜுகேஷன் நம்பி உள்ளே வந்திருக்காங்க சார். நாங்கள் என்ன சார் கேட்குறோம்? பாஸ் மதிப்பெண்கள் 60 வைங்க, எல்லாருக்கும் வைங்க. ஒரே மதிப்பெண் 60 வைங்க சார். தகுதி தேர்வு தானே சார். ஏன்னா தமிழகத்தில் ஒரு மதிப்பு இருக்கிற ஆசிரியராக வேண்டும் என்றால் தகுதி தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று அடுத்து நியமன தேர்வு எழுதி உள்ளே போகணும் சார். அப்போ நம்ம டெட் சர்டிஃபிகேட் பள்ளிகளில் கேட்குறாங்க சார், டெட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படிங்கிற. அதாவது முழு நம்பிக்கை இருக்குங்க. நம்மளோட மதிப்பு இருக்கிற டிஆர்பி மேலேயும் அரசு மேலேயும் முழு நம்பிக்கை இருக்குது. நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுக்காக நான் தரேங்க. உங்களுக்காக நான் தரேங்க. இதன் மூலம் நீங்கள் வந்து வெற்றி பெற்று நல்லா இருந்தீங்கன்னா அது போதுங்க. அதை விட வேறு என்னங்க வேணும்? நன்றிங்க.